நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பெரிய பெரிய கனவுகள் இருக்கும் இல்லையா? ஒரு நாள் பெரிய ஆளாகணும், ஒரு பிசினஸ் தொடங்கணும், சூப்பரா ஒரு லைஃப் வாழணும்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. அந்த கனவு கனவாவே தான் இருக்கா? அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. கனவுத்தும் இருக்கு, ஆனா ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல? யோசிங்க. கனவு இருக்கு, ஆனா ஆக்ஷன் மட்டும் மிஸ்ஸிங். ஏன்? நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க. உலகத்துல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க கனவுங்களோட. ஆனா எந்த ஆக்ஷனும் இல்லாம. ஆனா ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். வெறும் கனவு மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. செயல், ஆக்ஷன் அது இருந்தா மட்டும்தான் லைஃப் மாறும். ஓகே, இதுக்கு என்னதான் தீர்வு? இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க்கை பார்க்க போறோம். இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், வெறும் கனவு காண்ற ஒரு ட்ரீமர் நிலையிலிருந்து அதை செஞ்சு முடிக்கிற ஒரு மாஸ்டர் நிலைக்கு உங்களால மாற முடியும். சரி, வாங்க கொஞ்சம் டீப்பா போலாம். நம்மளோட ஆக்ஷனையும் விஷனையும் வச்சு மனுஷங்களை 4 வகையா பிரிக்கலாம். இதுல நீங்க எந்த டைப்னு நீங்களே உங்களை நேர்மையா கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும், பாதி பிரச்சனை சால்வ். வாங்க அந்த 4 டைப் யாருன்னு பாப்போம். இந்த டேபிள பாருங்க. முதல்ல திசை தெரியாதவர்கள், அதாவது ட்ரிஃப்டர்ஸ். இவங்களுக்கு எந்த கனவும் இல்ல, எந்த செயலும் இல்ல, வாழ்க்கை போற போக்குல போயிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது கனவு காண்பவர்கள், அதாவது ட்ரீமர்ஸ். இவங்க தான் ரொம்ப டேஞ்சரான கேட்டகரி. பெரிய பெரிய கனவுகள் இருக்கும், ஆனா 1 இன்ச் கூட நகர மாட்டாங்க. மூணாவதா உழைப்பாளிகள், அதாவது ஹாம்ஸ்டர்ஸ். ஒரு சக்கரத்துல ஓடுற எலி மாதிரி ஒரே பிஸி, ஆனா எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான கோல் இல்ல. கடைசியா 4வது நாம ஆக வேண்டிய இடம், ஆசான்கள், அதாவது மாஸ்டர்ஸ். இவங்களுக்கு தெளிவான விஷனும் இருக்கு, அதை நோக்கிய ஆக்ஷனும் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த நாள்ல நீங்க யாரு? நேர்மையா யோசிங்க. பெரும்பாலும் வாழ்க்கையில ஸ்டக் ஆகி நிக்கிறவங்க ஒன்னு ட்ரீமரா இருப்பாங்க, இல்லனா ஹாம்ஸ்டரா இருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, அப்போ சொல்யூஷனுக்கான முதல் ஸ்டெப்க்கு போகலாம். ஒரு ட்ரீமர்ல இருந்து மாஸ்டரா மாறணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா டிஃபைன் பண்றது. இதுதான் உங்க பயணத்துக்கே பேஸ்மெண்ட். நிறைய பேர்கிட்ட கேட்டா நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, ஜெயிக்கணும்னா என்ன? ஒரு கார் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, இல்ல மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணுமா? இப்படி தெளிவான ஒரு கோல் இல்லைன்னா அதை எப்படி அடைய முடியும் சொல்லுங்க? இது எப்படின்னா, கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் எங்கனே போடாம வண்டி ஓட்டுற மாதிரி தான். எங்க போய் சேருவீங்க? சரி, உங்க கோல் ரொம்ப கிளியரா இருக்குன்னே வச்சுப்போம். ஆனா இப்போதான் கேம் சேஞ்சிங் கேள்வி வருது. அது உங்களுக்கு உண்மையிலேயே ஏன் வேணும்? இந்த ஏன், இந்த ஒய், இதுக்கான பதில் தான் உங்களை ஓட வைக்க போற உண்மையான ஃபியூவல். பாருங்க, இந்த ஏங்கிறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு லாஜிக்கல் காரணம், இன்னொன்னு எமோஷனல் காரணம். உதாரணத்துக்கு, டாக்டர் சொன்னாரு அதனால ஜிம்முக்கு போறேன் ஆனா சொல்றது ஒரு லாஜிக்கல் காரணம். இது ரொம்ப வீக். ஆனா நான் கண்ணாடியில என்ன பார்த்தேன், எனக்கு இந்த மாற்றம் தேவைன்னு நானே முடிவு பண்ணேன்னு சொல்றது ஒரு பவர்ஃபுல்லான எமோஷனல் காரணம். அதே மாதிரி நல்ல வேலை வேணுங்கிறது லாஜிக். என் குடும்பம் நல்லா வாழணும்னு நினைக்கிறது எமோஷன். அந்த எமோஷன் தான் உங்களை ராத்திரி பகலா வேலை செய்ய வைக்கும். இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. எமோஷன் தான் டிரைவ் பண்ணும், லாஜிக் சும்மா ஜஸ்டிஃபை மட்டும்தான் பண்ணும். எமோஷன் தான் உங்க வண்டியோட உண்மையான என்ஜின். லாஜிக் வெறும் சைட் மிரர் மாதிரி தான். ஸோ உங்க கோலோட எமோஷனலா கனெக்ட் ஆகுங்க. ஓகே, இப்போ உங்க கோல் கிளியரா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷனல் காரணமும் இருக்கு. ஆனாலும் இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலையா? அப்போ வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். உங்களை ஆக்ஷன் எடுக்க விடாம தடுக்கிற பிளாக்கர்ஸ் என்னன்னு நேர்மையா கண்டுபிடிக்கணும். நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை பத்தியே கவலைப்படுறோம். கவர்மெண்ட் சரியில்லை, எக்கானமி சரியில்லை, எனக்கு லக் இல்லை, இப்படி இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியுமா? முடியாது. இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா வாழ்க்கை 1 இன்ச்சு கூட முன்னாடி போகாது. ஆனா உங்க கண்ட்ரோல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. உங்க ஸ்கில்ஸ், உங்க நாலேஜ், உங்க ஐடியாஸ், உங்க கான்ஃபிடன்ஸ். இதுல ஏதாவது கம்மியா இருந்தா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு யூடியூப் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, ஏஐ இருக்கு. சொல்யூஷன் உங்க கையில தான் இருக்கு. இங்கதான் ஒரு ட்ரீமருக்கும் மாஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது. ஒரு பிரச்சனை வந்தா ட்ரீமர்ஸ் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஆனா மாஸ்டர்ஸ் அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்யூஷன் தேடுவாங்க. நீங்க யாரா இருக்க போறீங்க? கோல் இருக்கு, தடைகளையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லாரும் சொல்ற அந்த காமனான ஒரு எக்ஸ்கியூஸுக்கு வருவோம். எனக்கு டைமே இல்ல. உண்மையா சொல்லணும்னா இது ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். வாங்க இதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. டைம் யாருக்கும் தானா கிடைக்காது, நாம தான் அதை உருவாக்கணும். டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம்னு நினைச்சா அது எப்பவுமே நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க. டைமை உருவாக்குறது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். உங்க கேலண்டரை ஓபன் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் உங்க கோலுக்காக ஒரு 3 மணி நேரமோ இல்ல 5 மணி நேரமோ பிளாக் பண்ணுங்க.
உதாரணத்துக்கு திங்கக்கிழமை நைட் 7லேருந்து 9 மணி வரைக்கும்னு. அந்த டைமை ஒரு முக்கியமான டாக்டர் அப்பாயின்மெண்ட் மாதிரி நினைக்கணும். நோ காம்ப்ரமைஸ். வேற எந்த வேலையும் அந்த நேரத்துல செய்யக்கூடாது. இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கேலண்டர்ல இல்லாத ஒரு கோல் உங்க லைஃப்ல நடக்கவே நடக்காது. அவ்வளவுதான். சோ உங்க கனவுக்கு உங்க கேலண்டர்ல ஒரு இடத்த கொடுங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. ஓகே, நாம பார்த்த இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஒரு தடவை ரீகேப் பண்ணலாம். இந்த வழிய புரிஞ்சுக்கிட்ட நீங்க இப்போ ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்க ரெடியா இருக்கீங்க. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு ட்ரீமரா இருக்கலாம், தப்பே இல்ல. ஆனா வாழ்க்கை முழுக்க அப்படியே இருந்துராதீங்க. உங்க கோலை தெளிவுபடுத்துங்க, தடைகளை தூக்கி போடுங்க, நேரத்தை உருவாக்குங்க, மூவ் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி மாறி இருக்கும். ஏன்னா கனவு காண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த கனவுக்காக வாழ்றது இருக்கே, அதுக்கு தான் உண்மையான தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கு. ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க.